அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. கந்தசாமி என்கிற ஒரு படம் உண்டு. யார் நடித்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் நடித்தது. அதில் சேவல் பூ மாதிரியெல்லாம் பறந்து போயெல்லாம் துஷ்டர்களை நிக்கிரகம் பண்ணுவார், கம்ப்யூட்டரு மூமெண்ட்டு மூலமாக. அந்த மாதிரி கந்தன் என்றாலே காந்தன் என்று பொருள். முருகப்பெருமான் 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஜீவகாந்த சக்தியை பெருக்கி வான்காந்த சக்தியுடன் இணைந்து காந்தனாக மாறியவர். அவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்ததாக சொல்வார்கள். அதாவது நெற்றிக்கண்ணிலே ஆக்கினை சக்கரத்திலே மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஜீவகாந்த சக்தி பெருகும். அதனால் வான்காந்தத்தோடு இணையும். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா நிலை இரண்டும் ஒன்றுபட்ட நிலை ஏற்படும். நண்பர்களே, எனக்கு கூட இந்த தனியார் நிறுவன காவலாளி தொழிலில் தனியார் நிறுவனத்தில் ஒரு மேலாளர் இருந்தார். கந்தசாமின்னு பேர். நல்லா உழைப்பாளி. அவர் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நல்லா உழைப்பாளி. அவரால் நிர்வாகம் வளர்ந்து வந்தது. அப்படிப்பட்ட கந்தசாமிகள் பல பேர் உழைப்பாளிகள் நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் பாஸுக்கும் முன்பின்னாக இருக்கலாம், ஒற்றுமை உறவுகள் இருக்கும், நல்ல ஒத்துழைப்பு. அதனால தான் நான் கூட்டுறவே நாட்டு உயர்வும்பாங்க. ஆகவே கந்தசாமி போல நாம் காந்தசாமியாக மாறுவோம். ஜீவகாந்த சக்தியை பெருக்குவோம். வான்காந்த சக்தியோடு இணைந்து வான்காந்த சக்தி பரமாத்மா நிலையில் இணைந்து ஜீவாத்மாவை பெருகச் செய்து நாம் ஒன்றுபட்டு வாழ்ந்து இறைநிலை பெற்று நல்ல வேலைகளை செய்வோம். நண்பர்களே, வேலை வணங்குவதே வேலை. கந்தன் வேலை வணங்குவோம், நமது வேலையை வணங்குவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அதுவே காந்தம். செய்யும் தொழிலே தெய்வம், அதுவே காந்தம். ஆகவே செய்யும் தொழிலை வணங்குவோம் நண்பர்களை. காந்தன் என்பதை உணர்வோம். 6 புலன்கள், 5 புலன்கள், ஐம்புலனுக்கு அப்பாறாம் 6ஆம் பகுத்தறிவை செம்புலமாமனமாய் தேர் என்பார்கள். மனதை ஐம்புலன் வாயிலாக செலுத்தி காந்த சக்தியை நல்ல கந்த சக்தியாக மாற்றி கந்தன் காலடியை வணங்கினால் இதுவரை யாவருமே வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் என்று அந்த பள்ளிமலை முருகப்பெருமானை வணங்குவோம். நேற்று கூட மதுரை முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. மாநாடு சிறக்க வாழ்த்தினேன். அந்த முருக பக்தர்கள் மாநாடு வெற்றி பெற்று இருக்கும். இந்த வெற்றி பெற்ற தருணத்திலே நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம், இறைநிலை பெற்று இன்புற்று வாழ்வோம். நண்பர்களே, காந்த சக்தியை பெருக்குவோம். நண்பர்களே, மின்காந்த சக்தி உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. மின்சாரமும் காந்தமும், அதை பெருக்குவோம். அது ஜீவகாந்த சக்தியை பெருக்குவோம். வான்காந்த சக்தியுடன் தொடர்பு படுத்துவோம். நண்பர்களே, ஜீவகாந்த சக்தி, வான்காந்த சக்தி, ஜீவாத்மா பரமாத்மா. உடம்பிலே ஓடக்கூடியது மின்காந்த சக்தி, அதுதான் ஜீவகாந்த சக்தி. வெட்ட வெளியிலும் மின்காந்த சக்தி உள்ளது. அதனுடைய இணைந்து வாழ்வோம், இறைநிலை பெற்று இன்புற்று வாழ்வோம். செய்யும் தொழிலே தெய்வம். நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம்.